இதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை இதுக்கு முன்னாடி பெண்களுக்கு எதிராக பேசும்போது நீ வந்து பேசுனது தப்புப்பா, நீங்க சிறையில் போய் இருந்துட்டு தான் வரணும்னு அவர் சிறை சென்ற கதையும் இருக்கு, இல்லாமல்லாம் இல்லை. அதுக்காக கட்சி வந்து துணையெல்லாம் போகல. அவர் 12 மாசம் இருந்த சிறை சென்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் முடிஞ்ச அளவுக்கு அவர் பேசிக்கிறார். அது அவரோட இயல்புங்க. அவரும் அவரா பார்த்து தான் சரியாக முடியும். ஸோ அதை வந்து தலைமை கண்டிச்சுட்டே தான் இருக்கு. இன்னைக்கு நாங்கள் ஒரு பேச்சாளர்னா நாங்கள் என்னென்ன வார்த்தை பேசுகிறோன்றது முதற்கொண்டு ஒரு டீமாக போட்டு பார்த்து நீங்கள் பேசுறது இந்த இடத்துல தவறுன்னு சுட்டி காணக்கூடிய இடத்துல தான் இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் இருக்கு. அதனால இந்த பாலியல் ரீதியாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு ப்ராக்டிக்கலாக பேசிப்போம் மேம். நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரேன், நான் நைட் ட்ராவல் பண்ணி வரேன், இந்த சென்னை எனக்கு புது இடம் அப்படின்னா கூட என்னால் இங்கே ஓரளவுக்கு நிம்மதியாக தான் போக முடியும். ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது, என்ன நீங்கள் அதை சாதாரணமாக கடந்து போயிடுவீங்களான்னு சொல்லாதீங்க. அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்காக நம்மளோட சுதந்திரமே போச்சுன்னு நம்ம பேச முடியாது. இன்னும் ஒரு சில பேர் பேசுகிறாங்க, ஏங்க அரபிக் கண்ட்ரியில் இருக்க மாதிரி நீங்கள் சட்டம் மாற்றுறது தமிழ்நாட்டு கையில் இல்லைங்க, அது யூனியன் கவர்மெண்ட்டு. இன்னொன்று நம்மளோட கோட்பாடு என்ன தெரியுங்களா, 1000 குற்றவாளி வெளியே போனாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்க கூடாதுங்கிறது நம்ம சட்டம் சொல்றது. ஆனால் அங்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அப்போ அங்கே பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும்.